வணக்கம். பாலவின் பார்வையில் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு எப்பவும் போல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இப்போ கரண்ட்ல சந்தேகமா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான். அதுதான் பிஹெச் சீரிஸ் நம்பர் பிளேட் அப்படிங்கிறத பத்தி. ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது நீங்கள் இந்தியா முழுவதும் ஓட்டக்கூடிய வகையிலான பிஹெச் நம்பர் சீரீஸ் தரப்போகிறோம். உங்கள் வண்டி வந்து காரோ டூ வீலரோ நீங்கள் இந்த சீரீஸ் நம்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எவ்வளோ நாள் வேணாலும் வண்டி ஓட்டலாம் அப்படின்னாங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்பர் சீரீஸ்னு என்ன? சிம்பிள். நம்ம இப்போ காரோ பைக்கோ வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய நம்பர் பிளேட் இருக்கு இல்லையா, அந்த முதல் 2 எழுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கானது. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்னு போட்டிருக்கோம், கேரளாவாக இருந்தால் கேஎல்னு போட்டிருக்கோம், ஆந்திர பிரதேஷாக இருந்தால் ஏபின்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கோடு வச்சுருப்பாங்க, அந்த ஸ்டேட் வண்டி அப்படிங்கிறத வேறுபடுத்தி காட்டுறதுக்காக. ஏன் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கோடு வைக்கணும்? அதாவது நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்டில் அந்த வண்டிக்கான அந்த சாலை வரியை கட்டி உங்கள் வண்டியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. இந்த ஸ்டேட்டில் நம்ம சாலை போடுறதுக்காக கவர்மெண்ட் செலவு பண்ணுது இல்லையா, அந்த பணம் வந்து இந்த சாலை வரி மூலமாக தான் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சாலை வரியை கட்டி நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம். இப்போ தமிழ்நாடுனா நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்கிற நம்பர் பிளேட் வந்து நம்ம வாங்குவோம். ஓகே, இப்போ அதில் எதுக்கு இப்போ வந்து பிஹெச்னு ஒரு நம்பர் சீரிஸ் கொண்டு வரணும்? பிஹெச்னா என்ன? பிஹெச் அப்படின்னா பாரத் சீரீஸ். இது ஏன் பிஹெச் நம்பர் பிளேட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியை போயிட்டு நீங்கள் கர்நாடகாவில் வந்து ஓட்ட முடியாது. ஓட்டலாம், அதிகபட்சமாக 12 மாதம் உள்ள வரைக்கும் ஓட்டலாம். 12 மாதத்தை தாண்டி கண்டினியூஸாக நீங்கள் ஓட்ட முடியாது. ஏன் அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் உங்கள் ஸ்டேட்டில் வந்து இந்த ஸ்டேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த ஸ்டேட்டில் ரோட் டேக்ஸ் கட்டிருக்கீங்க, அந்த கவர்மெண்ட் அந்த பணத்தை வச்சு ரோடு போட்டுருச்சு. நீங்கள் அந்த ஸ்டேட்டில் வண்டி ஓட்டாமல் இன்னொருத்தர் ரோட்டில் போய் வண்டி ஓட்டணும்னா அவங்க எப்படி அலோவ் பண்ணுவாங்க? ஸோ அவங்க வந்து 12 மாதத்துக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அங்கே போய் நம்ம திரும்ப ரோட் டேக்ஸ் கட்டி ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ இங்கே கட்டின காசு போயிடுச்சா அப்படின்னா கிடையாது, கிட்டத்தட்ட போயிடுச்சுங்கிற மாதிரி தான். ஏன்னா அந்த ப்ரொசீஜர் ரொம்ப பெருசு. நம்ம திரும்ப வந்து அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ப்ரூஃப் கொண்டு வந்து இங்கே கொடுத்து எங்களுக்கு வந்து நான் அங்கே ரோட் டேக்ஸ் பண்ணிட்டேன், இனிமேல் வண்டி நான் அங்கே தான் ஓட்ட போகிறேன், ஸோ பேலன்ஸ் காசு எனக்கு தந்துருங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம், 15 வருஷத்துக்கு நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தராங்க இல்லையா, ஸோ எத்தனை வருஷம் பேலன்ஸ் இருக்கோ அதுக்கான பைசா வந்து பெரிய ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஆனால் ரொம்ப பேர் வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. ஸோ என்ன எதுக்கடா அவங்கன்னு விட்டுருவாங்க, அது ஏன் அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணுறாருன்னு வைங்களேன், தொழில் நிமித்தமாக. நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கீங்க, இங்கே 2 வருஷம் இருப்பீங்க, இன்னொரு ஏரியாவில் போய் 2 வருஷம் இருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இங்கே ஒரு வண்டி வாங்கியிருப்பீங்க, கார், இங்கே உள்ள அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும், நீங்கள் வந்து மத்திய பிரதேஷ் போகணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அங்கே போய் வண்டி ஓட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்வு காணும் வகையில் தான் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் மினிஸ்ட்ரி வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாரத் சீரீஸ் நம்பர். இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கணும், அதாவது தொழில் நிமித்தமாக உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கணும். அப்போது ப்ரைவேட்டில் இருக்கவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா ப்ரைவேட்டில் இருக்கவங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அந்த கம்பெனி இல்லை நீங்கள் நடத்தக்கூடிய அந்த கம்பெனி வந்து மினிமம் 4 ஸ்டேட்டில் அதோடைய பிரான்ச்சஸ் ரிஜிஸ்டர்ட் பண்ண பிரான்ச்சஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு தான் உங்களுக்கும் கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த பிஹெச் நம்பர் சீரீஸ் வாங்குறதுல வேறு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு வண்டி வாங்குறோம்னா இங்கே நம்ம 15 வருஷத்துக்கான டேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டே கட்டிடுவோம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு கீழே இருந்தால் 10%, 10 லட்சத்துக்கு மேலே இருந்தால் 15% அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் வந்து அந்த வண்டியோடைய அந்த ப்ரைஸ்லேருந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து அந்த டேக்ஸை போட்டு நம்மகிட்ட முதல்ல வாங்கிடுவாங்க. ஓகே, பிஹெச் நம்பர் சீரீஸில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோரேட்டா பேசிஸ்ன்னு சொல்லிட்டு டேக்ஸும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்மி. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு கீழே இருந்தால் 8%, அதுக்கு மேலே இருந்தால் 10% இந்த அளவு தான் வாங்க போகிறாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வாங்க போகிறாங்க. அதாவது 15 வருஷத்துக்கு மொத்தமாக கால்குலேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு எவ்வளோ வருமோ அது மட்டும் தான் ஃபஸ்ட்டு வாங்க போகிறாங்க. ஸோ பிஹெச் நம்பர் சீரீஸ் நம்பர் வாங்குறவங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட்டுக்கான டேக்ஸை முதல்ல கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட்டு.
ரெண்டாவது பெனிஃபிட்டு அஃப்கோர்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க இந்தியா முழுக்க அந்த வண்டியை எவ்வளவு நாள் வேணால் எந்த ஸ்டேட்டில் வேணால் வச்சு ஓட்ட முடியும். ஏன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த டேக்ஸை வந்து கட்ட போகிறீங்க. ஸோ நீங்கள் இந்தியா முழுக்க எங்கே வேணால் ஓட்டலாம். ஸோ இந்த பிஹெச் நம்பர் சீரிஸை எப்படி வாங்குறது, நம்ம எப்படி வாங்க முடியும் அப்படின்னா, இண்டிவிஜுவலாக நம்ம போய் வாங்க முடியாது. நம்ம வண்டி வாங்கும் பொழுதே டீலர்கிட்ட இதற்கான அந்த ப்ரூஃப் எல்லாம் நம்ம கொடுத்தா அவங்க ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம கவர்மெண்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரூஃப்ஸ் இவங்க உண்மையிலேயே இந்த கேட்டகரியில் வர்றாங்களாங்கிறத வெரிஃபை பண்ணி உங்களுக்கு நம்பர் அலாட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த நம்பர் வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சா, நான் உடனே போய் வாங்கிடலாமா அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் போட்டாச்சு. இன்னும் எல்லா ஸ்டேட்டும் இதை கொண்டு வர ஆரம்பிக்கலை. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலேயே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை எனக்கு தெரிந்தவரை. ஒரிசாவில் ஸ்டார்ட் ஆகிட்டதா சொல்கிறாங்க. அங்கே ஆல்ரெடி இஷ்யூ பண்ணதாகவும் நான் ஒரு இமேஜ் கூட பார்த்தேன். மகாராஷ்டிராலையும் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் நான் ப்ரூஃப் வைஸாக பார்த்த வரைக்கும் ஒரிசாவில் மட்டும்தான் பிஹெச் சீரிஸ் ரிலீஸ் பண்ணதாக ஒரு நெக்ஸான் காருடைய ஃபோட்டோ வந்து நான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ இதுதாங்க இப்போதைக்கு கிட்டத்தட்ட பிஹெச் சீரிஸை பற்றி அவைலபிளாக இருக்கக்கூடிய அப்டேட்டட் ரிப்போர்ட். இதற்கு மேலும் இந்த சீரீஸில் ஏதாவது உங்களுக்கு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வேறு ஏதாவது டாபிக் பேசினா கூட அதில் இதில் இந்த அப்டேட்டையும் வந்து இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம அந்த கேட்டகரியில் வர்றதா இருந்தால் ஒருவேளை வெயிட் பண்ணி அந்த பிஹெச் சீரிஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வாங்கணும், நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா எந்த பெனிஃபிட் கிடைக்குதோ இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டேக்ஸ் பெனிஃபிட்டுங்கிறது உண்மையிலேயே நல்ல பெனிஃபிட் தான். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம், வாங்குகிற வண்டியில் டீசல் வண்டி வாங்கினீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன அந்த 8-10% 2% அதிகமாக போடுவாங்க. ஒருவேளை எலக்ட்ரிக் வண்டி வாங்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி 2% கம்மியாக போடுவாங்க டேக்ஸு. ஸோ ஆப்வியஸாக ஈவி வாங்குறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஈவி வாங்கி அந்த ஒரு க்ரீன் எனர்ஜிக்கு, அதுவும் அந்த எனர்ஜி வந்து நம்ம ஒரு சோலார் மூலமாகவோ இல்லை இயற்கையை பாதிக்காத ஏதோ ஒரு வழியில் அந்த எனர்ஜி உருவாக்கணும் அப்படின்னா உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு கண்ட்ரியாக இந்தியா மாறிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பாலா.